களப்பணியில் 5000 மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் 20 உயரழுத்த மின்கம்பங்கள், 9 தாழ்வழுத்த மின்கம்பங்கள் சேதமடைந்திருப்பதாக தகவல் கிடைக்கின்றன. 4 மாவட்டங்களில் சீரான மின்சாரம் வழங்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 சிறப்பு குழுக்கள் மின்சாரத்தை சீராக வழங்க அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். களப்பணியில் 5000 மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல இத்தனை மின்கம்பங்கள் சேதமடைந்திருக்கிறது என்ற தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். மின்சாரத்தை சீராக விநியோகம் செய்ய 3 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 4 மாவட்டங்களில் சீரான மின்சாரம் வழங்க 3 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மின்சார விநியோகம் தொடர்பாக 3 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் காண்டீபன் வழங்கிட கேட்கலாம். காண்டீபன், விவரங்கள். சுதர்சனா, இப்ப தென் மாவட்டங்கள்ல கனமழை பெய்து பல்வேறு இடங்கள்ல மின்சாரமானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளச்சேதத்துல 4 மாவட்டங்களை குறிப்பிட்டிருக்காங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல சீரான மின்சாரத்தை விநியோகம் செய்வதற்காக 3 குழுக்கள் தற்போது மின்சாரத்துறையினால 5000 பணியாளர்கள் இதுல களப்பணியில ஈடுபடுத்துவதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லி மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மின்சாரம் வழங்குவதற்கு அந்த 3 குழுக்கள்ல எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 5000 பேர் கொண்ட அந்த நபர்களை தனித்தனியாக பிரிச்சிருக்கார்கள். அதே போல பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தற்போது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில கன்னியாகுமரியில தற்போது மழை நின்று இருக்கக்கூடிய காரணத்தால் அங்க சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதே நேரத்தில் இந்த முதற்கட்டமாக இந்த 3 மாவட்டங்கள்ல அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய குடிநீர் இணைப்புகள், அரசாங்க அலுவலகங்கள் மற்றும் வங்கிகள், தொலைத்தொடர்பு அதாவது செல்போன் டவர்ல இருக்கக்கூடிய அந்த செல்போன் கோபுரங்களுக்கு உண்டான மின் இணைப்பு கொடுப்பதற்குண்டான முன்னுரிமை கொடுக்கப்பட்டு துரிதமாக அதுக்கு மின்சார சப்ளை செய்வதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அதி கனமழை காரணமாக தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் 79 உயர் மின் அழுத்த கம்பங்கள் அதே நேரத்தில் 61 தாழ்வழுத்த கம்பங்கள், 2 மின்மாற்றிகள், அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் 20 உயர் மின் அழுத்த கம்பங்கள், இந்த மாதிரி 4 மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல உயர் மின் அழுத்த கோபுரங்கள் சேதமடைந்திருக்கிறதாகவும், அதை இந்த மழை நின்ற பிறகு படிப்படியாக சீரமைக்கும் பணியை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா இந்த சீரமைப்பு பணியை மேற்கொள்வதற்கு உண்டான அந்த இடங்களுக்கு சென்று சேதமடைந்த அந்த பொருட்களை மறு நேரம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காரணத்தினால் சுட்டிக்காட்டிருக்காங்க. தொடர்ந்து மின் விநியோகமானது இந்த 4 மாவட்டங்களில் கொடுப்பதற்குண்டான ஏற்பாடை மின்சார வாரியம் செய்திருப்பதாக தங்கம் தென்னரசு அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். சுதர்ஷனா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.